ஹாய், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். நீங்கள் இந்த நேரத்தில் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இங்கே இருக்கிற வார்த்தைகள் பாருங்கள். திஸ் இஸ் நாட் எ சென்டென்ஸ். இது ஒரு வாக்கியம் இல்லை. ஏன்னா எல்லா வார்த்தைகளும் ஷஃபில் ஆகிருக்கு. இதில் முதல்ல வர்ற வார்த்தை என்ன? க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறேன், வாட். ஸோ இந்த தமிழ் சென்டென்ஸை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. இந்த வார்த்தைகளை கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி. அடிஷ்னலாக நீங்கள் ஒரு வார்த்தை சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி எல்லா வேர்ட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வாட் அப்படிங்கிற வேர்டில் தான் இந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்க போகுது. இது ஒரு கொஸ்டின். ஓகே, இந்த வாட் அப்படிங்கிற வேர்டுக்கு அடுத்து என்ன வார்த்தை வரும்? தேர்டு வேர்டாக என்ன வார்த்தை வரும்? ஸோ இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்படி லேர்ன் பண்ணுறப்ப சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். வாட் ஆர் யூ ஸ்பீக்கிங் நவ்? நீங்கள் எப்போ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? வாட் ஆர் யூ ஸ்பீக்கிங் நவ்? இந்த கொஸ்டின் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. அதாவது அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குது. வாட் ஆர் யூ ஸ்பீக்கிங், ஐஎன்ஜி இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் உங்களுடைய இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணும். அவர்கள் எப்போதும் டீயை விட காப்பியை தான் குடிக்க விரும்புவார்கள். கொடுத்துருக்கிற வார்த்தைகளை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். தே அப்படிங்கிற வேர்ட் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ தட் இஸ் தி ஸ்டார்டிங் வேர்ட். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். They always prefer coffee to tea. இல்லைனா they prefer coffee to tea always. Always அப்படிங்கிற வார்த்தை ஃபஸ்ட்டில் கூட வரலாம். Always they prefer coffee to tea. இந்த ப்ரிஃபர் அப்படிங்கிறது இதை விட இது பிடிக்கும் அப்படிங்கிறத குறிக்குது. ப்ரிஃபர் தேன் வரக்கூடாது, ப்ரிஃபர் டூ தான் வரணும். இந்த சென்டென்ஸ் ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை சொல்கிறதுனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். நாங்கள் எல்லோரும் ஏற்கனவே அதை பற்றி ஆலோசனை செய்துவிட்டோம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணி கரெக்டான ஆர்டரில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். அடிஷ்னல் வேர்ட்ஸ் சேர்க்கக்கூடாது. இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணணும். we have already discussed that. ஸோ தமிழில் அதை பற்றி ஆலோசனை, அந்த பற்றி அப்படிங்கிறதுக்கு அபவுட். ஆனால் டிஸ்கஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் அபவுட் யூஸ் பண்ணக்கூடாது. We have already discussed that. That is the correct answer. Next question. இதில் நிறைய வார்த்தைகள் இருக்குது. நான் எப்போதும் பயிற்சி செய்வதை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அந்த செயல் நடந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணி கரெக்டான ஆர்டரில் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கேன், ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது பாஸ்ட்டில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடக்க ஆரம்பித்து இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு, இனிமேலும் நடக்கும். இந்த மாதிரி விஷயங்களை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். இந்த ஹாவ் பீன் டெல்லிங், ஹேஸ் பீன் டெல்லிங், இது நோட் பண்ணி பாருங்கள். இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஹாவ் பீன் டெல்லிங் அபவுட் டூயிங் ப்ராக்டிஸ். பயிற்சி செய்வதை பற்றி நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நாங்கள் ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ விரும்புகிறோம். டுகெதர் ஹாப்பிலி வாண்ட் வி லிவ் டு. வி அப்படிங்கிற வார்த்தையில் இந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஈஸியான சென்டென்ஸ் தான். வி வாண்ட் டு லிவ் டுகெதர் ஹாப்பிலி. ஓகே, இதில் வார்த்தைகளை மாற்றினீங்கன்னா அந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் கரெக்டான மீனிங் கொடுக்காது. ஸோ கரெக்டான ஆர்டரில், அதாவது சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனல் யூனிட், சப்ஜெக்ட், வேர்ப் எங்கே வரும், ஆப்ஜெக்ட் எங்கே வரும், அது எந்த இடத்துல இருந்தால் அந்த சென்டென்ஸ் கரெக்டான ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இதுதான் சென்டென்ஸ் பேட்டர்ன். இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பாக ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அனதர் சிம்பிள் சென்டென்ஸ். அவர் ஒரு படத்தை அவருடைய தாளில் வரைந்தார். எ பேப்பர் ட்ரூ ஹீ ஹிஸ் இன் பிக்சர். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஹீ அப்படின்னு இந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். கரெக்டான ஆர்டரில் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஹீ ட்ரூ எ பிக்சர் இன் ஹிஸ் பேப்பர். ட்ரூ அப்படின்னா ட்ரா அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம். ட்ரானா வரைகிறது, ட்ரூ அப்படின்னா வரைந்தார் அப்படின்னு அர்த்தம். என்னால் இந்த சட்டவிரோத செயலை பொறுத்து கொள்ள முடியவில்லை. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வார்த்தைகளை கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்கள். ஐ அப்படிங்கிற வேர்டில் இந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க.
ஐ cannot tolerate, என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. திஸ் இல்லீகல் ஆக்ட், இந்த சட்டவிரோத செயலை. ஐ cannot tolerate திஸ் இல்லீகல் ஆக்ட். இதில் சப்ஜெக்ட் எது? ஐ. cannot tolerate verb, திஸ் இல்லீகல் ஆக்ட் ஆப்ஜெக்ட். இந்த பயிற்சி ஆங்கில வாக்கிய உருவாக்கத்திற்கு உதவி செய்யும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொடுத்துருக்கிற வார்த்தைகளை கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்கள். This exercise helps you to frame English sentences. இந்த பயிற்சி ஆங்கில வாக்கிய உருவாக்கத்திற்கு உதவி செய்யும். நாம் அடுத்த வீடியோவில் இந்த பயிற்சியை தொடருவோம். இந்த சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த சென்டென்ஸ் ஸ்டார்டிங் வேர்ட் வி. ஓகே, கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். Thanks for watching and thanks for your valuable comments.